ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாட்டி காலத்து தக்காளி புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். சுட சுட செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வதங்கி வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உரித்து பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விடணும். அது கூடவே பழுத்த தக்காளியாக 2 சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி ஒரு குழஞ்ச கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கணும். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கிளறி விடணும். கிளறி எல்லாம் ஒன்று சேர வதங்கி வந்ததும் அது கூடவே உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வாஷ் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த கத்திரிக்காய் சேர்த்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே தேவையான அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஒரு அரிசி 1 டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி வைப்போம். ஸோ அது மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஒரே டம்ளர் மட்டும் பச்சை தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாம் கொதித்து வந்ததும் அரிசி போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கொதித்து வந்ததும் குக்கரில் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும். விசில் ப்ரெஷர் குறைஞ்சதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா செம்ம டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி அனுப்புகிற தக்காளி புளி சாதம் ரெடி. எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.